சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சிட்டு ஆட்டுப்பாலில் கலந்து மஞ்சள் காமாலை எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமாலை சுத்தமாக குறைஞ்சிரும். ஆனால் ஆட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பசும்பாலில் சாப்பிடலாம். மஞ்சள் காமாலை எந்த லெவலில் இருந்தாலும் குறைச்சிரும். 40 வகையான காமாலையை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னா கீழா நெல்லி தான். இன்னைக்கு எல்லாமே நார்மல் வெள்ளை கீழ நெல்லியே பார்த்துருப்பீங்க. கல்லீரலுக்கு நல்லது, சளிக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது பேசியிருப்போம் இல்லையா? முதல் முறையா சிவப்பு கீழ நெல்லியும் போட போறோம், வெள்ளை கீழ நெல்லியும் போட போறோம். சரி, இதனுடைய மருத்துவ குணங்கள் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல வேறுபட்டு இருக்குமா அப்படின்ற விஷயத்த முழுமையான காணொலியில பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, கீழ நெல்லி பாத்தீங்கன்னாக்க நம்ம நார்மலா பாக்குறது காட்டுல விளையிற கீழ நெல்லி வேற மாதிரி இருக்கும். அதாவது மூலிகை வளம் நிறைந்த இடங்கள்ல கீழ நெல்லி வேற மாதிரி இருக்கும். அது சிவப்பு நிறத்துல இருக்கும், மஞ்சள் நிறத்துலையும் பார்த்துருக்கோம், ரோஸ் கலர்லையும் பார்த்துருக்கோம். அதனுடைய கீழ நெல்லுடைய கீழே இருக்கிற அந்த விதைகள் காய்கள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நார்மலாக மக்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா சார், நார்மல் கீழ நெல்லி அது எல்லாருமே பார்த்துருக்காங்க. இன்னைக்கு சிவப்பு கீழ நெல்லியும் காமிக்க போறீங்க, நார்மல் கீழ நெல்லியும் காமிக்க போறீங்க. இதுல என்ன டிஃபரெண்ட், இதை எப்படி பயன்படுத்தினா என்ன நோய்கள் குணமாகும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிவப்பு கீழா நெல்லி. நண்பர்களே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் சிவப்பு கீழா நெல்லி. கீழா நெல்லினாவே தலைக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க பாருங்க நெல்லிக்காய் மாதிரி விதை இருக்கு இல்லைங்களா? இதுதான் கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. காலை வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் விட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை பழைய கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, எப்படி பட்ட சிவிரான அல்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் நல்ல மாற்றம் தரக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைனாக்க கீழா நெல்லியும் அடங்கும். சிவப்பு கீழா நெல்லி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கீழா நெல்லி ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா சிவப்பு கீழா நெல்லி கசப்பு கம்மியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பித்தத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இல்ல சுண்டைக்காய் அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு மோர்ல கலந்து குடிக்கும் போது பித்தத்தினுடைய ஆதிக்கம் எல்லாம் குறையும். பித்தம் வந்து எவ்வளவு உடம்புல பித்தம் இருந்தாலும் அதை வந்து எடுத்துரும். ஒருவேளை பித்தப்பையில கல்லு உண்டாகுது பாத்தீங்களா, அந்த கல்லையும் கரைக்கும். பித்தப்பை கல்லை கரைக்கும். பித்தத்தினால் உண்டான அதிகமான நோய், பித்தம் அதிகமான ப்ரெஷர் ஆகும், அந்த ப்ரெஷரையே குறைக்கும். மன அழுத்தம், பித்த கோளாறுகள், அதாவது வந்து கொமட்டல் இருக்கும், சில பேருக்கு வாந்தி கொமட்டல் மாதிரி இருக்கும், அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய மூலிகை தான் இந்த சிவந்த கீழா நெல்லி, சிவப்பு கீழ நெல்லிங்களா? ஆமா. இப்ப வெள்ளை கீழ நெல்லி பத்தி சொல்லுங்க. வெள்ளை கீழா நெல்லி வந்து கசப்பு தன்மை அதிகம், லிவர் கல்லீரல போய் வேலை செய்யக்கூடியது. இப்ப சாதா கீழா நெல்லி வந்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. கல்லீரலில் ஏற்படுகின்ற அந்த லிவர்ல வர எல்லா பிரச்சனையும் நீக்கி மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியது, கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. இந்த சாதா கீழா நெல்லி வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சிட்டு ஆட்டுப்பாலில் கலந்து மஞ்சள் காமாலை எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டோம்னா மஞ்சள் காமாலை சுத்தமா குறைஞ்சிரும். ஆனா ஆட்டுப்பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பசும்பாலில் சாப்பிடலாம். கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 10 நாள் ஆகும். மஞ்சள் காமாலை எந்த லெவல்ல இருந்தாலும் குறைச்சிரும். 40 வகையான காமாலையை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னா கீழா நெல்லி தான். கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லின்னுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஆனா சிவப்பு கீழ நெல்லியோட மருத்துவ குணம் சற்று குறைந்தது. இதுவும் காலை வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காய் அளவு மோர்ல கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா மஞ்சள் காமாலைக்கு மிக சிறப்பாய் வேலை செய்யக்கூடிய மருந்து. அதே மாதிரி அதிகம் பித்தம் உள்ளவர்கள் இந்த வெள்ளை கீழ நெல்லியை தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் சாப்பிடலாம். நண்பர்களே, முழுமையா கேட்டிருப்பீங்க. அதனால இது மாதிரியான அரிய வகை மூலிகைகளை தொடர்ந்து நம்ம ஒளிப்பதிவு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழ நெல்லியில பல்வேறு வகைகள் இருக்கு, அதுல ஒரு சில வகைகளை நம்ம பார்த்திருக்கோம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.